இன்றைய நாளிலும் 6வதாக மனிதர்களுடைய வாழ்வில, குடும்ப வாழ்வில மறைந்து கிரியை செய்கிற ஆவிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க யாத்திராகமம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அதே போல சங்கீதம் 78வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 78:18. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இன்றைய நாளிலும் நாம் வாசித்த வேத வசனத்தின் அடிப்படையில் மறைந்து கிரியை செய்கிற ஆவி என்ன அப்படின்னா, அந்த இச்சையின் ஆவி. இச்சையின் ஆவி இது என்ன செய்யும்? இது செயல்படும். எப்படி செயல்படும்னா, தனக்கு கொடுக்கப்படாத மேல மனதுல நினைச்சோம், நமக்கு ஆண்டது கொடுக்கலங்கிறது மேல ஆசை வைத்து தவறான வழியில நடக்க செய்யும். இச்சைக்கேற்ற ஒரு போஜனங்கும் போது ஆண்டவர் உனக்கு இதை விட பெஸ்டா கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு. அல்லது இந்த காரியத்தை நீ இச்சை ஆனது எப்படி செயல்படணும்னா, உனக்கு ஆண்டவர் பெஸ்டா வைக்கிறத அதை விட்டு கீழே இறங்க வைப்பான். இல்லைன்னா உன்னை வீழ்த்தி விடும். இது உன்னை அழிவுக்கு நேரா கொண்டு போகும் இச்சை. அதனாலதான் இந்த ஆண்டவர் இந்த இச்சைங்கிறதையே ஆண்டவர் டோட்டலா க்ளோஸ் பண்ணார். எப்பா, உனக்கு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு என்ன தேவையோ அதை நான் என்ன செஞ்சிருவேன், உன் வாழ்க்கையில நான் சரியாக நான் தந்துருவேன். ஆனா உன் இருதயத்துல இச்சிக்காத, இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுங்கிறது நம்மள இருதயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இச்சை 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். தேவன் தருகிற பெஸ்ட இழக்க பண்ணும். விளங்குதா உங்களுக்கு? தேவன் தரும் பெஸ்ட், ஆண்டவர் உனக்கு நான் பெஸ்டா தரேன்னு சொல்றாரு. அதை இழக்க பண்ணிரும் நம்மளை இச்சிக்கு வரும்பொழுது. அதே நேரத்துல தவறான வழியில கொண்டு போய் விடும். புரியலையா? புரியுது. அதனாலதான் காரியத்தை என்ன செய்யற, இச்சிக்கதை நீ விரும்பாதங்கிறாரு. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கும் போது ஏவால சொல்லலாம். அப்படித்தானே? ஆண்டவர் புறக்கணித்தது தவறான வழி, புறக்கணித்தது மேலதான் இச்சை வரும். தேவன் புறக்கணித்ததா இல்லையா? புறக்கணித்தது மேல் வருவதுதான் இச்சை. புரியுதா? அதனாலதான் இந்த இச்சை ஆவிக்கு நீ இடம் கொடுக்காதங்கிறார். தேவன் எதை புறக்கணிக்கிறாரோ அதன் மேல் நம்முடைய மனதை வைக்க செய்வதுதான் இந்த இச்சையின் ஆவி. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற எல்லா பழ வகைகளையும் நீ உட்கொள்ளலாம்ப்பா, நீங்க சாப்பிடலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு கனியை மாத்திரம் நீங்க புசிக்க வேண்டாம், அது நான் உனக்கு கொடுக்கலன்னு. அப்படித்தானே? அது ஆண்டவர் சொல்ல, அது உனக்கு நான் கொடுக்கவில்லை. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இச்சையின் ஆவி எப்படி செயல்படும்னா, நமக்கு கொடுக்கப்படாதது மேல நம்முடைய ஆசையை வைத்து தவறான வழியில நடந்து. அதுக்குதான் இந்த இச்சையின் ஆவிக்கு ரொம்ப இருக்கும். இது இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இந்த சங்கீதம் 78 அந்த 18ஆம் வசனத்துல வாசிச்சோம்ல, தங்கள் இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் யார பரீட்சை பார்த்தார்களா? தேவனை. நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம இச்சைக்கேற்ற காரியங்கள், நம்ம விருப்பம், எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு இப்படி வேணும், நம்ம எப்பெல்லாம் நம்முடைய சுய இச்சையின்படி நம்ம கேட்கிறோமோ கண்டிப்பா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் விழுந்து போறதற்கு அவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டுதான் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு வேதம் சொல்லுது.
அப்போ இந்த இச்சையின் ஆவியை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் எல்லாம் தருவாரு, இருந்தாலும் நம்முடைய விருப்பம் ஏன் இச்சை இது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் எனக்கு இப்படி வேணும் ஆண்டவரை, இச்சை கேட்டு போறேன், எனக்கு அங்க போஜனம் நல்லா கிடைச்சுதா இங்க இல்லையே. பழைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லுவது. எகிப்துல அடிமையா இருந்த உன் வாழ்வை மீட்டு கொடுத்திருக்காரு, அங்க இருக்கும் போது கூட நல்லா சாப்பிட்டேன், இங்க சாப்பிடல. ஆண்டவரையே குறை சொல்லும் இச்சையின் ஆவி. ரொம்ப கவனம். தேவனையே குறை சொல்ல வச்சிரும். அங்க நல்லா இருந்தது, இங்க நல்லா இல்ல. ஆண்டவர் தேவன் உனக்குன்னு தருகிற சிறந்த காரியங்களை, சிறந்த நன்மைகளை தடை பண்ணுவதற்கு இந்த இச்சையின் ஆவி முதல் இடத்துல இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்கிறார் ஆண்டவர். நமக்கு கொடுக்கப்படாத மேல என்ன செஞ்சிருவான், நம்முடைய மனதை கொண்டு போய் அங்க செலுத்த வைத்து விடுவான். ஒன்னே ஒண்ணு நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்குன்னு இதை கொடுத்துட்டாருன்னா அது எப்படினாலும் நம்மகிட்ட வந்துடும். வழங்குதா வழங்கலையா? அதே நேரத்துல இது நமக்கு இல்லைன்னு ஆண்டவர் வைத்திருந்தாருன்னா நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரிதான். நம்ம கையில கிடைக்கிறது போல சொல்லாங்களா ஒரு வார்த்தை, கை கெட்டினது வாய் கெட்டல சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் கிட்ட கிடைக்கல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு கொடுக்கணும் தானே, உன் கண்ணுக்கே எட்டாத அல்லது உன் உயரத்துக்கு எட்டாத அளவுக்குள்ள இருந்தா கூட உன்னை தேடி வந்துடும். ஆனா உனக்கு நான் அதை கொடுக்கலன்னா உன் பக்கத்துல இருந்தாலும் அது உனக்கு கிடைக்காது. புரிஞ்சுட்டா புரியல? அப்ப நம்ம அதை இச்சு நம்ம விருப்பத்தை நம்ம முன் வைக்கலாமா? நம்முடைய விருப்பத்தை முன் வச்சு அதை ஆண்டத்தை கேட்கலாமா? எனக்கு இப்படி தாங்க அப்படி தாங்கன்னு கேட்கலாமா? இல்ல உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்கன்னு கேட்கலாமா? அவருடைய சித்தத்தை கேட்கணும். விலங்குதான்? உங்களுக்கு புரியுதா? இந்த இச்சைக்கு முதல் காரணம் ஆசை. ரொம்ப கவனம், அதான் கவனமா இருக்கணும். இச்சைக்கு காரணம் என்னது? அதுதான் ரொம்ப நல்லது தானே ஆசைப்படுற. உனக்கு ஆண்டவர் சொல்லாரு, நீ நல்லதோ மத்தவங்க மேல அது வேணும் இது வேணும் நான் கேட்கலையே. தேவையானது ஆண்டவர் உனக்கு தேவையானது இருந்தா இதை விட சிறப்பானது உனக்கு தரக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா இச்சையின் கிரியைகள் அதான் சொல்லுங்க, இதுதான் வேணும்னு என்ன செய்யாத நிக்காத, அதான் இச்சை. புரியுதா புரியலையா? புரியுது. இதுதான் வேண்டும் என்று நிற்பது இச்சை. இதுதான். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க அதான், எனக்கு இப்போ உடனே வேணும், எங்களுக்கு இப்போ உடனே கறி வேணும், இதுதான் எனக்கு. நீங்க எப்ப தரணுமோ எனக்கு தாங்க, ஆனா நீங்க தருவீங்க ஆண்டவரை, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ உள்ள சூழ்நிலைக்கு தெரியும் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு இல்லையா? அதாவது நான் இப்போ ஒரு பொருள் உங்ககிட்ட ஒருத்தட்ட வாங்குறேன், 2 பேர்ட்ட ஒருத்தட்ட வாங்குறேன் பொருள், நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க மனதார கொடுக்கும் போது நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, எனக்கும் சந்தோஷம். அப்படிதானே? ஏப்ப இவ்வளவு கிஃப்டா ஒண்ணு கொடுத்துட்டாங்களா 2 பேரும், அப்படிதானே? இப்போ நீங்க உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு நீ தாண்டு உன்ட வலுக்கட்டாயமா வாங்கி உன்ட கஷ்டப்படுத்தி வாங்கும்போது வாங்கின எனக்கும் பலன் இருக்காது, கொடுத்த உங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது. உண்மையா இல்லையா? ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு மாத்திரம் திருப்தி, எனக்கு இப்ப வேணும், இவங்க மூலமா எப்படியாவது வாங்கிடணும், இதை வாங்குறேன். கஷ்டப்பட்டு நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி வாங்கும் பொழுது எனக்கு அந்த நன்மை பூரணமாகாது, அங்கேயும் சந்தோஷப்படாது. இதுதான் இந்த இச்சை. எனக்கு ஆண்டவரே வேணும், ஆண்டவரே எனக்கு வேண்டாண்டவரை புரியுதா? புரியுது. ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம வேணும்னு கேட்கணும், ஆனா உலக நன்மைகள் நீங்க எனக்கு எது தருதுன்னு தெரியும் பாது, எனக்கு தாங்க. ஆவிக்கிற நன்மைகளை நம்ம அதை கேட்கறோம். இன்னும் வேணும் கேளு, ஆண்டவர் ரொம்ப விருப்பம், ஆண்டவர் அதுல ரொம்ப விருப்பப்படுறாரு. என் பிள்ளைகள் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு பரிசுத்தம் வேணும், ஆண்டவர் எனக்கு விசுவாசம் வேணும். அதுக்கு முழு காரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்போ உலகத்துல கேட்கிறோமோ அது இச்சைகளை தெளிடும். ஏன்னா உலகத்தை பிசாசங்க ஆவிக்கிற வாழ்க்கையை பிசாசு கேட்பானா? இல்ல கேட்க விடுவானா? இல்லையா? இப்ப உலகத்துல இது வேணாம் ஆண்டவர் இது வேணும் கேட்கணும், அதே இது ஆண்டவருடைய காரியத்தை கேட்க சொல்லுவானா? தூண்டுவானா? நம்ம இல்ல தூண்ட மாட்டான். அப்ப நாம அதுலதான் கேட்கணும். ஏன்னா உலகத்துல எப்ப எனக்கு ஆசை வருதோ அப்போ பிசாசல் வரும். உனக்கு தரக்கூடிய நேரத்துல கீரை தருவாரு.
நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அதாவது நம்ம கோழி வளர்த்துருக்கோம். கோழி முட்டை, ஒரு கோழி முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 21 நாள். சரிதானா? எத்தனை நாள்? 21 நாள். 21 நாள்ல இருந்து அது பொறிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எனக்கு 10வது நாள்லயே எனக்கு குஞ்சு வேணும்னு நான் ஆசைப்பட்டா அந்த குஞ்சு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. முழுமையா இருக்குமா, அரைக்குறையா இருக்குமா? அரைகுறையா. அந்த குஞ்சில உனக்கு அது பிரயோஜனம் உண்டா? அந்த அரைக்குறை இல்லண்ணா. இல்ல. இதைத்தான் நான் சொல்றேன். உனக்கு எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்பா, நான் முழுமையாக்கி உனக்கு தரேன். நீ இடையில கேட்கும் போது அது நான் கொடுக்கிற உனக்கும் அது நன்மையா இருக்கிறது. அதாவது கொடுக்கிற எனக்கும் அது செய்யாது, சந்தோஷமா இருக்காது. வாங்குகிற உனக்கும் அது முழுமையா இருக்காது. அதனாலதான் இந்த இச்சைய கொண்டு வந்துடாதங்கிற. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நன்மைக்கு மாத்திரம் இல்ல, அது நன்மையானாலும் சரி பாவமானாலும் சரி ரொம்ப கவனம். ரெண்டுமே உடாப்படியா நிக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும்னு. இன்னைக்கு பாவத்திலையும் அப்படிதான். இதை விட்டு வெளியிலே வரமாட்டேன், தூக்கி எறிய கூட எரிஞ்சிருங்கிறாரு ஆண்டவர். அது உன்னை கண்டிப்பாக வைக்கிறோம். முதல்ல உன் ஆசையை கண்ட்ரோல் பண்ணு. ஏன்னா பிசாசு ஆசையை தூண்டிதான் இந்த இச்சைக்குள்ள தள்ளுவான். புரியுதா புரியலையா? புரியுது. இது இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவர், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நீங்க தரும்போது எனக்கு நல்லா இருக்கும். அதுதான் மைண்ட்ல இருக்கும். நீங்க எப்ப தாரீங்களோ எனக்கு தாங்க ஏசப்பா. எனக்கு இப்ப தரலாம், இன்னைக்குள்ள தந்துருங்க ஆண்டவரே, நாளைக்குள்ள தந்துருங்க ஆண்டவரே, ஒரு வாரத்துல. அது நன்மையானா ஆண்டர்கிட்ட இப்படிதான் இருக்கணும். உங்களுடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில. ஏன்னா ஆண்டர் தெளிவா சொல்லிட்டாரு, உனக்கு கொடுக்கப்படாதுன்னா உன் பக்கத்துல இருந்தா கூட அது கிடையாது. உனக்கு தான் கொடுக்கப்படும்னா அது உன் கண்ணுக்கே தெரியாத அளவுல இருந்தா கூட உனக்கு தேடி வரும். இதுதான் ஆண்டோட சித்தம். இப்ப நம்ம இதை விட்டுட்டு நம்ம இது வேணும் இது வேணுங்கும் போது கடைசி வரைக்கும் ஆசையிலே நம்மளோட பிசாசு என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிடுவான். ஆண்டவர் விட்டு தூரம் போகவும் வச்சிருவான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. அந்த இச்சையின் ஆவி நமக்கு கொடுக்கப்படாத மேல் ஆசை வைத்து தவறான வழி நடக்கும். ஆண்டவர் இப்படி கேளு அப்படி கேளு, ஆண்டவருக்கு எதிராகவே கேட்க விட்டுருவான். இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்க அப்படிதான், தன் போஜனத்துக்கு ஏற்ற இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தேவனை பறிச்சு அந்த கேட்கிற வழி தவறா போயிருதா? ஆண்டவர் பரிச்சை பார்க்கறது வேற, ஆண்டவர்கிட்ட பற்றி கொண்டு கேட்கறது வேற. ஆண்டவரை பரிச்சை பார்ப்பது வேறு, ஆண்டவரை பற்றி கொண்டு கேட்பது வேறு. எனக்கு நீங்க எது செய்தாலும் நன்மைதான் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு வேணும்னு சொல்றது பற்றி கொண்டு கேட்பது. எனக்கு இதுதான் வேணும், நீங்க வரலட்டான்னு பரவாயில்ல, எனக்கு இதுதான் தாங்கட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக அழித்து விடும். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 11:21. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆனாலும் தீயென்றிகழப்படத்தக்கதும் அருவருக்கப்பட்டதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் தீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். இந்த இச்சை என்ன விதமா செய்யும்? அதாவது என்ன சொன்னா, அருவருப்பானது மேலதான் கவனத்தை செலுத்த வைக்கும். நிறைய நேரத்துல இது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் அருவருக்கிற காரியத்து மேலதான் இந்த இச்சையவே நிற்கும். ரொம்ப கவனம். அன்றதான் வசனம் தெளிவா சொல்லுது. தீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான காரியத்து மேல மனதை கொண்டு போறதுதான் இந்த இச்சை. அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற அவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. அது அழகா சொல்லப்போ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் ஆயிடுச்சு. இந்த இச்சை நான் எப்படி செயல்படுத்துமா? நானும் டைரக்டாவா அந்த பாவம் செஞ்சேன், மனசுல நினைச்சு பார்த்தாலே பாவம் தான். பிசாசுக்கு அதுதான் தேவை. நீ ஒரு பாவத்தை டைரக்டா போய் செய்யணும்னு அவசியம் இல்லை.
அது மனதுக்கு இடம் கொடுத்துட்டனாலே முடிஞ்சது அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ அவனுக்கு தானே இடம் கொடுக்கணும். நீ பாவம் செய்யணும் செய்யுங்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பாவத்தை தூண்டுற அளவுக்கு அவன் இருதயத்துல அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சது அவன் லைஃப். அவன் அதைத்தான் எதிர்பார்க்க. நீ இருதயத்துல எனக்கு இடம் கொடு. அவன் நீ செய்யறது கூட ரெண்டாவது பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, நீ முதல்ல அவனை இச்சைக்கு இடம் கொடுத்துறாது, ஆசைக்கு இடம் கொடுத்துறாது. ஒன்னு அறியாமலே பிசாசு சில நேரங்களில் ஆசைகளை தூண்டுவான். கவனம். நம்மளை வீழ்த்துவதற்கு பிசாசு கொண்ட பெரிய ஒரு ஆயுதம். ஏன்னா இது தேவ தொடர்பை துண்டிக்க பண்ணும். நல்ல கவனி. ஏவாளுடைய வாழ்வில் அதை யோசித்து பாருங்க. ஆதாமியோட இந்த இச்சை எப்பொழுது அவங்களுக்குள்ள உள்ள வந்ததோ ஆண்டவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வழி வேற, இச்சையினுடைய வழி வேற. ட்ராக்கை டோட்டலா சேஞ்ச் பண்ணிவிடும். ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு. பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவு உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு. இந்த இச்சை நாவி இருக்கும் போது ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கிற வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க முடியாது. வழங்கலையா? ஆரோக்கியமான வசனம் எது தேவனிடத்துல உன்னை கிட்டி சேரப்படுதோ அந்த வசனம். நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய, இந்த மாதிரிலாம் நீ நடக்க கூடாது, ஆண்டவர் பிள்ளைன்னா நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கடினமாய் தோன்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை. நான் ஏன் இஷ்டப்படி நடப்பேன், ஆண்டு என் கூட இருக்கணும், அப்படிதான் விரும்புவாங்க இந்த இச்சைக்கேற்ற நடக்கிறவங்க. சத்தியத்தை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவங்க என்ன சத்தியத்தை சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமே ஆகாது, இதெல்லாம் செட் ஆகாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படிலாம் முடியுமா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணர்வு உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு தெரிந்து கொள்றாங்க. அப்ப நமக்கு ஏற்றபடி நடக்கிற ஆளு யார நல்ல போதகம் பண்றாங்க. அது பண்ணி எப்ப நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், ஆண்டருக்கும் ஊழியம் செஞ்சுக்கோ, ஆனா நீ கரெக்டா வாழணும் அவசியம் இல்லை. ஊழியம் செஞ்சாலே நீ கரெக்டா தான் இருக்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கா இல்லையா? இருக்கணும். நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், ஆனா ஊழியத்தை செஞ்சனா நீ கரெக்டா இருக்கன்னு அர்த்தம். நீ ஊழியம் செய்யும்போது யாராவது ஒருத்தர் ஏற்றி கொண்டுட்டானா நீ ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட தவறான ஊழியங்கள் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்ற, உனக்கு வேத வசனத்துபடி உன்னால நடக்க முடியலன்னா நீ எந்த காரியத்தை நீ செய்தாலும் நீ பிரயோஜனமற்றவன். இந்த வர்ற நாட்கள் அதை குறித்து தியானிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளை போதிக்க உனக்கு நீ என்ன நியாயம் உண்டுங்கிறாரு. யாருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு 5-6 காரியங்கள் வருது. அதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அதே போல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். வழங்கிட்டா ஏன் இந்த இச்சை கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற? இந்த இச்சை நாவிக்கு ஏன்னா இது எல்லாமே உலகத்தின், அதாவது அழிந்து போகிற பிசாசினுடையது. எப்படி உலகம் அழிந்து போகுமோ அதே போல இந்த இச்சைகளும் அழிந்து போகும். அதுக்கப்புறம் நீ இந்த இச்சை, ஐயோ நான் இதை நம்பி போனேனே, இன்னைக்கு யாருன்னா யூதாஸ் மாதிரிதான். இச்சைக்கு ஆசைப்பட்டு அவங்க பிரதான ஆசிரியர் பின்னாடி போனா கடைசியில் அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, கையை கழுவும் போது இவன் நிலைமை என்னாச்சுன்னு புரிஞ்சுதான். இந்த இச்சையின் ஆவியை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி. எந்த இதுக்கான எனக்கு ஏசப்ப தந்தது போதும், உன் மனதுல வேற எதற்கும் நீ இடம் கொடுத்து விடாத. ஒட்டுன்னு வச்சுன்னா அது எத்தனை பேர் ஒன்று இருந்து பிடிங்கிட்டு போற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, அது ஒன்ன தேடி வரும். அது தேவ ஆசீர்வாதம். அதே போல பாவம்னு தெரிஞ்சுட்டா எந்த அளவுக்கு அதுக்கு என்ன செய்யாத, திருப்திப்படாத. இதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நினைச்சிடாத. பாவம்னா பாவம் தான். ஆண்டவர் அதை அதுல என்ன செய்ய மாட்டாரு. ஆண்டவர் அது காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. ஆண்டவர் இந்த பாவம் ஒன்றும் பரவாயில்ல, இந்த பாவம்னா செஞ்சுக்கிடலாங்கிற லிஸ்டே ஆண்டவர்கிட்ட கிடையாது. பாவம்னா பாவம், நோன்னா நோ தான். ஆம் ஆமீன், ஆண்டவர் தான். ஒண்ணு வா, இல்லைன்னா போ.
இப்படியும் வந்துக்கலாங்கிறதுலாம் கிடையாது. சத்தியத்தை சத்தியமா தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு தெளிவா நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்குற. அழிந்து போகிறத வாழ்வில நம்மளை கொண்டு போறது அந்த இச்சையின் ஆவி. நம்ம கொடுக்கப்படாத மேலும் மனதை வைக்கும். ஆண்டவர் பாவத்தையும் விலக்கி வச்சாரு. சில நன்மைகளை நமக்கு கொடுக்கப்படலைன்னா அதை நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இன்னொருத்தருக்குடைய பிடுங்கி செயல்படுறாங்க. அதுதான் இச்சை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, 10 கற்பனைகளை சொல்றாங்களா, பிறனுடையது யாரையும் நீ எதை செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இச்சிக்க கூடாது. எதையுமே நீ இச்சிக்காதங்கிறாரு. இன்னைக்கு அவங்கள போல இல்லையா, இவங்களை போல இல்லையா. இன்னைக்கு நிறைய நேரத்துல அதுதான் நம்ம விழுந்து போறதுக்கு அநேக காரியமா இருக்கு. இவங்களை போல எனக்கு இல்ல, அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்ல அன்ற சொல்ல. அதுதான் இச்சை. கவனமா இரு. புரியுதா உங்களுக்கு? ஆமாண்ணே. எனக்கு என் தேவன் எனக்கு தந்தது போதும்னு நினைச்சு பாருங்க. ஒரு இச்சை நம்மள ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு தந்தது மாத்திரம் எனக்கு போதும்னு எந்த மனுஷன் நினைக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்வில எந்த ஒரு இச்சையின் கிரியையும் வர முடியாது. அதனாலதான் ரொம்ப, ஏன்னா இது இப்போ நம்ம போயிட்டு இருக்க பாதை எப்படின்னா, இது ஒரு பந்தய சாலை. அதாவது என்ன சொல்லணும்னா, ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். என் கவனம் செதறாம நான் ஓடினாதான் நாம் என்ன செய்ய முடியும், எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? உண்மைதானே. அவங்க ஓடல, அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயா கிடைக்கி, இவங்களுக்கு எப்படி இருக்கு, நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது, கவனத்தை செதறவே இருக்கக்கூடாது. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கோப்பையை, எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் நான் ஓடிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஓடலனாலதான் அவங்களுக்கு இப்படி இருக்கு, எனக்கு இல்ல, இவங்களை போல எனக்கு வேணும், இது வேணும்ட்டு எங்கனையோ ஓரத்துல நின்றுட்டு இருக்கோம். ஓடக்கூடிய நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். ஓட வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே நம்மளுடைய ஓட்டப்பந்தயம், இந்த பூமியை நமக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு கூட படிக்கிறோம். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறார், ஒழுங்கின்படி ஓடுங்க மகன், நெருங்கி வரும் பாவங்களே உதறி. அப்ப நான் ஓடிட்டு இருந்தோம்னா பாவம் எனக்குள்ள வராது, எங்கேயே ஓடாம நிக்கணும்னு அர்த்தம். அதனாலதான் இந்த உலகப்புறமான இச்சைகளும் உலகப்புறமான ஆசைகளும் என்னை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறத நீ பார்க்க முடியும். அங்கதான் விளங்கலையா? புரியுதுண்ணா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த 6வது காரியம், மறைந்து கிரீச்சுகிற ஆவியாகிய இச்சையின் ஆவி. நமக்கு கொடுக்கப்படாத மேல் மனதை வைத்து தவறான வழியில நடக்க செய்யும். ஆண்டவர் நம்ம கொடுக்கப்படலை, நான் அது மேல வைக்கும்போது கண்டிப்பாக வீழ்த்திடும். ஒன்று ஏவாள், இன்னொன்று யூதாஸ். அவனோட 2 பேர் வாழ்க்கையிலும் பார்க்கும். கொடுக்கப்படாத மேல அவன் கவனத்தை வைக்கும்போது ஒன்னு ஆண்டவரை விட்டு தள்ளப்பட்டாங்க, இன்னொன்னு உலகத்தை விட்டே தள்ளப்பட்டான் யூதாஸ். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இச்சையின் ஆவி நமக்குள்ள வர்றதுக்கு முதல் மூல காரணமே ஆசை. ஆசையை தூக்கி ஓரமா போடுங்க. ஏன்னா இந்த இச்சையின் ஆவி 2 காரியத்தை செய்யுது. ஒண்ணு, தேவன் தருகிறோம் சிறந்ததை நம்மளை இழக்க பண்ணிரும். 2வது, தேவன் புறக்கணித்தது மேல ஆசை கொண்டு வந்துடும். ஒரு நோன்னு சொன்னது மேல ஆசை எப்போ வருதோ அங்க கொண்டு போய் விட்டு தவறான வழியில கொண்டு போய் விட்டுருவான். ட்ராக்க டோட்டலா மாத்தி விடுவான். ஆகவே இதுதான் வேணும்னு நீ என்ன செஞ்சிடாதீங்க, ஆண்டுட்டு போய் நிக்கிறாதீங்க. உலக காரியத்துல ஆவிக்கிற வாழ்க்கையில கேட்கலாம், எனக்கு இது வேணாண்டவரே, ரட்சிப்பு வேணாண்டவரே, இந்த குடும்பத்துல ரட்சிப்பு வேணாண்டவரே, ஒரு விடுதலை வேணாண்டவர் கேட்கலாம், தப்பு கிடையாது. போராடாதீங்க. இதுதான் எனக்கு வேணாண்டவரே, இப்படிதான் எனக்கு வேணாண்டவரே, அவங்கள போல வேணாண்டவரே, அவங்க முன்னால என்ன இப்படி வாக்குங்காட்டவரே. ஆண்டவருக்கு தெரியும், தெரியாமையா இருக்கு. எல்லாத்தையும் எந்த நேரத்துல என்னையும் ஆண்டவர் உயர்த்துன்னு வைத்திருக்காரோ சரியா உயர்த்துவார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தை நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிறது. நம்ம இச்சையின் ஆவி எப்படி செயல்படும், எதன் மூலமா உள்ள வருவான், அது எதெல்லாம் நம்முடைய வாழ்வில தடை பண்ணுவாங்கிறத ஆண்டவரை கற்றுக் கொடுத்துக்கிறாரு. ஆகவே இந்த இச்சையின் ஆவிக்கு மூல காரணமாக இந்த உலகத்தின் மேல வருகிற ஆசை, பாவத்தின் மேல வருகிற ஆசைய நம்ம முதல்ல கிளையிலே முள்ளே தூர எடுத்து போடும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானபடி அவர் கரத்திலிருந்து வருகிற நன்மையை ஒன்றிலே குறைவிடாம நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறோம். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசை நான் பெற்றுக்கொள்ள ஓடணும்னு ஓடும் பொழுது ஆண்டவர் தருகிற நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இச்சையின் ஆவியும்
நாம் புறக்கணிக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இச்சையின் ஆவி நமக்கு கொடுக்கப்படாத மேல எப்பெல்லாம் நம்முடைய மனது போகுதோ, எப்பெல்லாம் எனக்கு உலகத்தின் மேல ஆசை வருகுதோ, அப்பெல்லாம் இந்த கிரியைகள், இந்த இச்சையின் ஆவி நம்மளை தூண்டுது, எனக்குள்ள வர்றதுக்கு, என் இருதயத்துல வர்றதுக்கு தான் தூண்டுதுங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா கவனிக்கணும். இந்த இச்சையின் ஆவியினுடைய செயல்பாடுகள், நீ பாவம் செய்யணும் அவசியம் இல்லை, பாவத்தை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த இச்சையின் ஆவி. பாவத்தை நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் இந்த இச்சையின் ஆவி. நீ பாவம் செய்த விட பாவத்தை நினைத்து கொண்டே நீ வாழ். இன்னைக்கு நிறைய நேரத்துல பிசாசு இப்படிதான் கொண்டு வர்றான். நம்ம தான் பாவம் செய்யலையா, நீ வந்து பாவம் செஞ்ச, சும்மா நினைச்சுதானே பாக்க. ரொம்ப கவனம். கொண்டே வாழைப்போம், ஆனா பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நம்ம அதை தெரியாம அவனுக்கு கீழ்படிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் அவ்வளவுக்கு இதை கரெக்டா இல்லையா, நான் தான் பாவம் செய்யலையே, லேசா நினைச்சுதானே பார்த்தேன், நான் நினைச்சுதானே பார்த்தேன். இச்சை நாவி பாவத்தை நினைக்கதான் செய்வோம். அதான் இச்சை நாவி. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்வில அநேகருக்கு தெரியல. நம்ம நினைச்சதானே பக்கம் டைரக்டாவா செஞ்சோம், ஆசை தானே பட்டோம். இதப்ப ஆண்டர் என்ன சொல்லு தரல, இருந்தாலும் ஆண்டர் சொல்றேன், ஏண்டா ஆசையை தூண்டுவதுதான் இச்சை நாவி. இந்த இச்சை நாவிக்கு நம்ம பாவம் செய்ய வேண்டியது அவசியமும் தேவையில்லை, நம்ம உலக நன்மை பெறணும் அவசியமும் இல்லை. அதை நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். அதான் ஒரு இச்சையோடு நினைத்தாலே நீ செய்தாயிடுச்சு. இச்சையோடு பார்க்கிற பார்வை என்னிடத்தில் உண்டா? இச்சையோடு சிந்திக்கிற நினைவுகள் என்னிடத்தில் உண்டா? ரொம்ப கவனம். இது ஆண்டவர் தெளிவா மறுபடியும் பேசுறாரு. இந்த இச்சை நாவி நீ பாவத்துல உழ வேண்டும்ங்கிறது அவனுக்கு பிரியமே. நீ பாவத்துலதான் உழணுங்கிறதுனால நீ பாவத்தை நினைச்சாலே போதும். நீ உலக நன்மையை பெறணும் அதுக்கு அது விரும்பாது. நீ உலக நன்மை தான் வேணும்னு உன்னைய ஆசையை தூண்டுறதுதான் வேலை. ஏன்னா அப்படிதான் அவன் செஞ்சான். தங்களை இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தேவனை பரிச்சயம். ஆண்டவருக்கு விரோதமா நீ என்னதான் செயல்படணும். அதுதான். நீ பாவம் செய்த மாத்திரம் இல்ல, பாவத்தை நினைத்தால் கூட நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைக்க முடியும். ஏன்னா பிசாசு உள்ள வந்தாதான் நான் பாவத்தை நினைப்பேன். அதுலயும் முக்கியமா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நமக்கு கொடுக்கப்படாத மேல் நம்ம என்னைக்குமே கவனம் செலுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு என்று ஆண்டவர் கொடுக்கப்பட்டது என்றால் எப்படி ஆனாலும் அது நம்ம இடத்துல வந்து சேரும், நமக்கு கிடைச்சிடும். ஆனா நமக்குன்னு ஆண்டவர் கொடுக்கலன்னா நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்ம கைக்கிட்டே வந்தாலும் சரி அது நமக்கு வராது என்பதை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசினாங்க. ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இதுதான் வேணும்னு இனிமே நான் உலகத்தின் மேல கவனம் வச்சு நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சாதானே தப்பு, நினைக்கிறதுனால தப்பு இல்லையே நினைச்சு நாமளும் நிறைய நேரத்துல பிசாசின் இச்சை நாவிக்கு நம்ம விழுந்து கிடந்தது உண்மை. அதுக்கு மேல கவனம் செலுத்தாதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இருதயத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இச்சை நாவி வரும்போதெல்லாம் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இயேசுவோடைய தொடர்பை துண்டிக்கிறதுக்காக இது செயல்படுது. ஆண்டவர் நம்ம இடத்துல நெருங்கி வரும்போதுதான் இந்த இச்சை நாவி வரும். ஆகவே ஆண்டவரை புறக்கணிக்கிற மாதிரி இந்த ஆசைகள் வரும்போதெல்லாம் நாம் தூக்கி எறிஞ்சு ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் சகல காரியத்துல நம்மளை உயர்த்தி வைப்பதுல அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்கப்பா. இவ்வளவு பெரிய சத்தியத்தை நீ கற்றுக் கொடுத்தீங்க, இதோடைய செயல்பாடுகளை நிச்சயனாவுடைய செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. அது எப்படி கிரியை செய்யும், அதை எப்படி முறியடிக்கலாங்கிறதையும் கற்றுக் கொடுத்தீங்க. தொடர்ந்து நாங்கள் இதுல செயல்பட வளர கத்தளைகள் உதவி செய்யும். துதிகான மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென்.